ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கம்பெனி லீவு, ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் மீன் குழம்பு வைப்போம்னு சொல்லிட்டு செங்காலா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். அதை வாங்கிட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் தான் செஞ்சேன். அப்புறம் மீன் குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் நேற்று நைட்டு சனிக்கிழமை நைட்டு செஞ்ச சிக்கன் குழம்பு கொஞ்சம் இருந்தது, அதுவும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன். தூங்கி ஏஞ்சதுக்கப்புறம் பார்த்தா மழை பெஞ்சுதுன்னு சொல்லி ஓனர் வீட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தூங்கிட்டேன்னு சொல்லிவிட்டு என் ஓனரத்தை கொஞ்சம் தங்கமானவங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுமாரி நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் துணி துவைப்பேன். அது இல்லாமல் அவங்க சப்போஸ் ஞாயிற்றுக்கிழமை நான் துணி துவைக்கும் போது தான் மழையே பெய்யும். அது ஏனே தெரியல, மழைக்கே பிடிக்கல போல் நான் துணி துவைக்கிறது. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு என்னை எழுப்பாமல் அவங்களே துணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க போல். அப்புறமா நான் சாயங்காலமாக ஏஞ்சி பார்க்குறேன் மழை பெஞ்சுது. அதுதான் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்தேன். சரி, அப்புறம் அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு காஞ்சது காய துணியெல்லாம் கொஞ்சம் வீட்டிலே காய போட்டுட்டு அப்புறம் அதோட சரி மழைக்கு ஏதாவது டீ போட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு நல்லா இஞ்சி டீ போட்டு தான் குடித்தேன். இப்படி தான் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் போரிங்காக போச்சு. என் கேமராமேன் கூட காம்போவாக இருந்தேன்னா எனக்கு போரிங் தெரியாது. தனியாக இருந்தால் கொஞ்சம் எனக்கு போரிங்காக இருக்கும்.